ஐ எம் விக்னேஷ் ராமலிங்கம். நான் பிஎஸ்சி கேட்டரிங் அண்ட் ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு எம்பிஏ ஹெச்ஆர் முடிச்சிருக்கேன். எனக்கு வந்து ஹோட்டல் இயரில் ஒரு 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இங்கே வந்து சென்னையில் லீன் மெனியன் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் ஹோட்டலில் ஒர்க் பண்ணியிருக்கேன். சிஜிஹெச் ப்ராப்பர்ட்டியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமேட்டுக்கு சிங்கப்பூரில் வந்து ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. 4 இயர்ஸ் வந்து கேட்டரிங் ஃபீல்டில் இருந்தேன். அதுக்கப்புறம் 1 இயர் வந்து சூப்பர் மார்க்கெட் ஃபீல்டில் இருந்தேன். அந்த ஃபீல்டை வச்சு இங்கே வந்து திருப்பி தனலட்சுமி சீனிவாசனில் 1 இயர் 6 மந்த் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அண்ட் ஸ்டோர் கீப்பர் சூப்பர்வைசராக ஒர்க் பண்ணேன். அந்த ஸ்டோர் கீப்பர் சூப்பர்வைசரை வச்சு அந்த இதில் வேர்ல்டு ஸ்கில் கவுன்சிலில் வந்து ஸ்டோர் கீப்பர் சூப்பர்வைசருக்கு அப்ளை பண்ணேன். க்ளோசிங் ஸ்டாக் ஓப்பனிங் ஸ்டாக் என்னாச்சு? கீழே போயிருக்கு. மீது வந்து கீழே கேட்ட சொல்லணும். சரி, ஓகே. நேற்று க்ளோசிங் ஸ்டாக் எதுவும் எடுத்தீங்களா? நேற்று எடுக்கணும். முடிக்கிறப்ப எப்பயுமே க்ளோசிங் ஸ்டாக் எடுத்து முடியுங்க. ஓப்பனிங் ஸ்டாக் காலைல ஒன்று எடுங்க. வீக்லி ஒன்ஸு இல்லை மந்த்லி ஒன்ஸு எவ்வளோ ஜாமான் மீதி இருக்குது என்னங்கிறத செக் பண்ணுங்க. செக் பண்ணிவிட்டு எடுத்தால் தான் நம்மளுக்கு எவ்வளோ இன்ஸ்டாக் இருக்குது, எவ்வளோ போயிருக்கு, கஸ்டமர் எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னு தெரியும். நீங்கள் இதில் எடுக்காமல் இது மெயின் ஸ்டோர் தான். ஸ்டோர் தான் உங்களுக்கு பேக் போன். ஓகேங்களா? எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்லையுமே ஸ்டோர் தான் வந்து ஒரு பேக் போன். ஸ்டோர் இருந்தால் மட்டும்தான் மித்த எதையுமே வச்சு பண்ண முடியும். நீங்கள் பாட்டுக்கு ஜாமான் வருது, நீங்கள் பாட்டுக்கு இறக்குறீங்க, கொண்டு போய் கீழே கொடுத்தீங்கன்னா என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும். ஏன்னா இப்போ நம்ம ஒரு 50 பீஸ் வந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு பொருள் 20 பீஸ் கீழே விற்றுட்டாங்க. மீதி 30 பீஸில் 25 பீஸுக்குலாம் மீதி 5 பீஸ் எங்கே போயிருக்குன்னு தெரியும். இன்னும் சிஸ்டத்தில் என்ட்ரி பண்ணாமல் இருக்கலாம். இல்லைன்னா இங்கேருந்து யாராவது எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே யாரையும் நோட்டு என்ட்ரி பண்ணாமல் இருக்கலாம். என்ன பண்ணுறீங்க, ஸ்டோரில் ஒரு மேலே ஒரு நோட்டு போடுங்க. இல்லை சிஸ்டம் இருக்குது, சிஸ்டத்தில் பார்த்துட்டு இங்கேருந்து யார் எடுக்கிறாங்க, யார் ரெஸ்பான்சிபிலிட்டி இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்தது பண்ணுங்க. இங்கே ஏன்னா இங்கே எடுத்தவங்க என்ட்ரி சைன் போட்டாங்கன்னா அவங்ககிட்ட கூப்பிட்டு கேட்கலாம். கீழே ஏன்னா கம்ப்யூட்டரில் இல்லாமல் இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்னு பார்த்துட்டு முதல்ல ஸ்டோர் வைக்கிற ப்ராப்பராக வைங்க. எல்லாம் கலஞ்சி கிடக்குது, குப்பை மாதிரி கூட்டு வச்சுருக்குறீங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ப்ராப்பராக ஒரு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு ப்ராப்பராக ரேக் பை ரேக்காக ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை, ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை கீழே இருக்கிறதுக்கு இதுக்கு ரெஃபர் பண்ணுங்க. எவ்வளோ ஸ்டாக்கு போயிருக்கு, எவ்வளோ ஸ்டாக்கு மீதி கீழே இருக்குது என்னங்கிறத பாருங்கள். சரிங்களா? அப்போ பார்த்தா மட்டும் தான் நம்ம எதுவுமே பண்ண முடியும். இல்லை அப்படின்னா நம்ம கீழே நம்ம வந்து ஓனருக்கு வந்து பதில் சொல்கிறதுக்கு கரெக்டான மந்த்லி ரிப்போர்ட் கேட்டாங்கன்னா இல்லை இயர்லி எண்ட் ரிப்போர்ட் கேட்டாங்கன்னா நம்ம அதை ப்ராப்பராக கொடுக்க முடியாது. சரிங்களா? அதை காத்து ப்ராப்பராக என்னன்னு பார்த்துட்டு ப்ராப்பராக கொடுங்க. சரிங்களா? ரேக்லாம் எம்டியாக இருக்கிறப்ப எம்டி ரேக்லாம் ஜாமான் வந்துச்சுன்னா பாருங்கள் அப்படியே கீழே கிடக்கு. எடுத்து ஆளை வச்சு மேலே வந்து ஸ்டாக் பண்ண சொல்லுங்கள். சரி, அப்படியே கீழே கிடந்ததுன்னா எல்லாமே நாளைக்கு எல்லாமே வேஸ்ட்டாக போகும். இது இந்த ஜாமான் பாருங்கள், இதெல்லாம் அப்படியே இருக்குது. அதெல்லாம் எடுத்து கீழே இருக்குது. மேலே இவ்வளோ இருக்குது, கீழே ஒரு ஜாமானும் இல்லை. கஸ்டமர் கேட்குறப்ப நம்ம கொடுக்கணும். ஜாமானை கொடுத்தா மட்டும் தான் நம்மளுக்கு இது பண்ண முடியும். சரிங்களா? ஜாமான் மேலே வச்சுக்கிட்டு நம்ம கீழே ஜாமான் இல்லைன்னா அது நாளைக்கு எல்லாத்துக்கும் கஷ்டம். இப்போ வந்து இப்போ பார்க்குறவங்க என்ன பையன் ஜாமான் இல்லை அப்படின்னு போயிடுவாங்க. கீழே மேலே இருக்க ஜாமானை எடுத்து ப்ராப்பராக கீழே விட்டு ஆளை விட்டு அடுக்க சொல்லுங்கள். இல்லை வேறு ஏதாவது பண்ண சொல்லுங்கள். பண்ணிங்கன்னா தான் ப்ராப்பராக இங்கே எவ்வளோ ஜாமான், இவ்வளோ ஜாமான் இங்கே வச்சுருக்கீங்க, கீழே ஜாமானே தான் பார்த்துட்டு என்னென்னு ஸ்டோர் தான் நம்மளுக்கு மெயின். ஸ்டோரை பார்த்துட்டு நீங்கள் அடுத்த ஜாமானை ஸ்டோரில் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு கீழே நம்ம பண்ணால் மட்டும்தான் அது நல்லா இருக்காது. அதை பார்த்துட்டு என்னென்னு பார்த்துட்டு நீங்கள் இருக்க ஜாமானை உடனே இவங்கள்ட்ட கீழே எடுத்து விட்டு அடுக்க சொல்லுங்கள். சரி, மந்த்லி ரிப்போர்ட் கேட்டாங்க, வந்துருச்சா? ரிப்போர்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது என்னென்னு பார்த்து கொஞ்சம் சீக்கிரம் பண்ண சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், இங்கே இவ்வளோ ஜாமான்ஸ்லாம் இருக்குது. இது ப்ராப்பராக இங்கே வைக்கிற மாதிரி கீழே வைங்க. இதெல்லாம் ஷோகேஸ் ஜாமான், இதெல்லாம் கீழே கொண்டு போய் வச்சு ப்ராப்பராக பார்த்து என்னென்ன இது பண்ணுங்க. சரிங்களா? சரி. ரைட்ஸை போடுங்க. ஒவ்வொன்றில் இங்கெல்லாம் பாருங்கள் ப்ரைஸ் லிஸ்ட்டு, ஒவ்வொன்றில் ப்ரைஸ் லிஸ்ட் இருக்குது, ஒவ்வொன்றில் ப்ரைஸ் லிஸ்ட் இல்லை. கீழே போகிறப்ப இங்கே எப்படி வேணாலும் இருக்கலாம். இதெல்லாம் பாருங்கள் ப்ரைஸ் லிஸ்ட்டு. இதில் போடுறப்ப மேலேருந்தே போட்டு கீழே அனுப்புங்க. கீழே இருக்கவங்க அதை பார்க்க மாட்டாங்க. சரிங்களா? கீழே இருக்க பார்க்க மாட்டாங்க. அங்கே போய் பில் கவுண்டரில் நிற்பாங்க. ஒரு ரேட் இல்லை அப்படின்னா திருப்பி இங்கே மேலே வந்து செக் பண்ணிவிட்டு அடுத்த ப்ராசஸ் பண்ணணும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ப்ராப்பராக கீழே மேலேயே தனியாக ஒரு ஆள் போட்டாவது லேபிளை பின் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு கீழே அனுப்புங்க. நம்ம இங்கே கீழே போயிட்டு இதனால டிலே ஆகும், ஒருத்தவங்க லேட் ஆனால் வேணான்ட்டு போயிடுவாங்க. அந்த ஒரு டிலே பண்ணாதீங்க.
ப்ரைஸ் வைஸ் எவ்வளோ வருது, நம்மளுக்கு ப்ராஃபிட் எவ்வளோ வருது என்னங்கிறத பார்த்து நீங்கள் அடுத்த தடவை பண்ணுங்கள். பாருங்கள் எதுவும் ப்ரைஸ் இங்கே கம்மியாக ஒன்று இருக்கும், கீழே போட்டுக்கிறது என்னன்னு பாருங்கள். கீழே போட்டுக்கிறதுக்கு இருக்கும் நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது ப்ராஃபிட் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கு அந்த மாதிரி பண்ணுங்கள். ஓகேவா? மேட்லாம் பண்ண எல்லாமே கலந்து இருக்குது. ப்ராப்பராக மேட் அது சொல்லுங்கள். மேட்லாம் பண்ணால் கலந்தாது. அதெல்லாம் பார்த்துட்டு என்னென்னு டாப் அப் பண்ண சொல்லிட்டு இது பண்ணேன். நம்ம நாளைக்கு டாப் அப்பிங்க இது மாதிரி இருந்ததுன்னா நாளைக்கு கேட்குற கலர் நம்ம கேட்குறோன்னா எடுத்துகிட்டு போய் கொடுக்க முடியாது. அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? மெயினாக குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பொம்மை சின்ன சின்ன ஜாமானும் அந்த ஜாமானும் கொஞ்சம் ப்ராப்பரான ஒரு அறிவு வாங்கி வைக்க சொல்லுவேன். ஏன்னா அவங்க இப்போ குழந்தைங்களை வச்சு தான் நம்ம எல்லாமே இருக்குது. அவங்க பார்த்து இது பண்ணுறது தான். அவங்க அது வேணும் அது வேணும்னா அடம்பிடிக்கிறப்ப நம்ம அதை இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரிக்கும் ஒன்று இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேலை பார்க்குறதுலாம் பிரச்சனை கிடையாது. ஜாமானை கரெக்டாக விற்கிறது இருக்குது. சரிங்களா? கரெக்டாக வாங்கினதே ஸ்டார்ட் பண்ணுறது பிரச்சனை கிடையாது. அந்த ஜாமானை எங்கே எப்படி வச்சா ஷோகேஸில் வச்சு ஜாமான் விற்கணும்னு ஓகேங்களா? அந்த ஜாமான் எப்படி கொண்டு போய் எங்கே ப்ரெசென்ட் பண்ணால் எப்படி விற்கணும் அதுதான் நம்மளுக்கு தேவை. நம்ம அந்த ஸ்மார்ட் ஒர்க் தான் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்மளுக்கு இன்னும் ப்ரோஜனமே கிடையாது. நம்மளுக்கு தேவை இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு ஸ்மார்ட் ஒர்க். ஓகேங்களா? அதை ப்ராப்பராக பண்ணணும். நீங்கள் மாட்டிலலாம் பாருங்கள், ரேட்டு பேர் போடவே இல்லை. ரேட் அடியில் போட்டு வச்சுருக்கீங்க, அடியில் எல்லாம் பார்க்க மாட்டேன். ஓகேங்களா? ரேட்டு தெரிகிற மாதிரி வேறு எங்கேயாவது மேலே ஒரு டேக் மாதிரி போட்டோ இல்லை வேறு மாதிரி போட்டோ பொண்ணு அவங்க தெரிஞ்சால் தான் அவங்க பார்த்துட்டு இது இவ்வளோ வேலை இருக்குது வேணும் வேணாங்கிறது அவங்க ஒரு இது பண்ணுவாங்க. நம்ம பாட்டுக்கு இதை அப்படியே அடியில் வச்சுருந்தோம். ஒருத்தங்க எடுத்து எல்லாத்தையும் அடியிலலாம் பார்த்துட்டு இருக்காங்க. சரிங்களா? இதை மட்டும் ப்ராப்பராக பார்த்து ப்ராப்பராக இது பண்ணுங்கள். இதெல்லாம் வரைங்க, மேலேயே வச்சுருக்கீங்க, தடி குட்டி கீழே விழுந்து உடனேன்னா யார் கிளாஸு எடுத்து இதெல்லாம் ஒன்றுக்கு மேலே ஒன்றும் வைக்காதீங்க. எடுத்து கீழே வைங்க.